140 நாட்களுக்கு பிறகு சமூக செயற்பாட்டாளர் முகிலன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்ற முகிலன் காணாமல் போனார். அவரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சரியாக 140 நாட்கள் கழித்து முகிலன் திருப்பதியில் இருப்பதை கண்டதாக நண்பர் சண்முகம் என்பவர் நேற்று இரவு 9 மணி அளவில் வாட்ஸ்அப்பில் வீடியோ வெளியிட்டார். முகிலனை 3 போலீஸ்கார செக்யூரிட்டியோட அவர் 1 நம்பர் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஒரு கையில் வாட்டர் கேன் வச்சுக்கிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கையில் கோஷம் போட்டுக்கிட்டு போகிறாரு, தாடி வச்சுருந்தாரு. முகிலன் கிடைத்து விட்டார் என்ற தகவலை அறிந்து அவரது மனைவி பூங்கொடி மகிழ்ச்சி அடைந்தார். அக்கா, நான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஏங்கன்னா இறங்கி போய் ஃபோட்டோக்கு இதை எதாவது எடுத்துருக்கலாமல்ல அப்படின்னு. இல்லை, ட்ரெயின் நகர்ந்துருச்சு, அதனால் அதுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ட்ரெயின்லேருந்தே திருப்பதி சாமியை கும்பிடலான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்ட அண்ணாந்து சாமி கும்பிட்டு இருந்திருக்கிறாரு. கும்பிட்டு திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா முகிலன் முழக்கம் போட்டுட்டு போயிருக்கார். முழக்கம் போட்டுட்டு போனப்போ 4 பேர் பிடிச்சி 4 போலீஸ்காரங்க பின்னாடி போயிருக்காங்க. முழக்கம் போட்ட குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. காணாமல் போனாருங்கிறப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் சமூக வேலைக்கு போனோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜீர்ணிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரவு 9:45 மணியளவில் முகிலனை காவல்துறையினர் அழைத்து வரும் வீடியோ வெளியான நிலையில் திருப்பதி ரயில் நிலையத்தின் முதலாவது நடைமேடையில் முகிலனை பார்த்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதாகவும் ஆந்திர ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். நான் ఎప్పుడు అప్రోచ్ చేయాలంటే ఒక సిబిసిఐడి గారు నాకు కాల్ చేశారు. అప్రాక్స్ 8:30 8:40 అవర్స్కి తను ఫొటోస్ పెట్టి ఇలాంటి వ్యక్తి మీ దగ్గర ఉన్నారంటే తను ఫస్ట్ ఫొటోస్ మీరు రికగ్నైజ్ చేయలేదు, దెన్ సెకండ్ రికగ్నైజ్ చేసుకుంటాను. సార్ ఇట్లా మార్నింగ్ ఇట్లా ఒక బండి దగ్గర నీళ్ళ స్ప్రేడ్ చేసి స్లోగన్స్ చేస్తున్నారు. இதைத் தொடர்ந்து இரவு 10 மணியளவில் முகிலன் காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் வெளியானது. அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்தில் சுமார் 1 மணி நேர விசாரணைக்கு பின்னர் இரவு 11:55 மணிக்கு சிபிசிஐடி ஆய்வாளர் வஜ்ரவேல் தலைமையிலான போலீசாரிடம் முகிலன் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் நள்ளிரவு 12:40 மணியளவில் முகிலனுக்கு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து அதிகாலை 1:30 மணிக்கு முகிலனை அழைத்து கொண்டு சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை நோக்கி புறப்பட்டனர். அதிகாலை 4:30 மணியளவில் சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு முகிலன் கொண்டு வரப்பட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குமரவேல் மற்றும் நரேஷ்.